காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக அரசின் சட்டத்துறையின் முதல் பெண் செயலாளராக ப. சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக இப்பதவியில் இருந்த ஜார்ஜ் அலெக்சாண்டர் மே 31ஆம் தேதியன்று ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து மாநில சட்ட ஆணையத்தின் முழு நேர உறுப்பினர் செயலாளராக இருந்த ப. சுமதி ஜூன் 2ஆம் தேதி முதல் புதிய செயலாளராக பொறுப்பேற்றுள்ளார். முன்னதாக அவர் சட்ட அமைச்சர் நிர்மல்குமாரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் இன்று திறக்கப்படும் நிலையில் இருசக்கர வாகனத்தில் மாணவர்களை தனியாக அனுப்புவதை பெற்றோர் தவிர்க்க வேண்டுமென மதுரை மாநகர காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தனியார் வாகனங்களில் அதிகப்படியான குழந்தைகளை ஏற்றிச் செல்வதை தவிர்க்க வேண்டுமெனவும், அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியவாறு பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டுள்ளது. பள்ளி முடிந்து குறித்த நேரத்திற்குள் குழந்தை வீடு திரும்பவில்லை எனில் உடனடியாக பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாநகராட்சி செட்டி தெருவில் சென்ற சரக்கு லாரி ஒன்று பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கியது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இப்பகுதியில் 10 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டு பாதாள சாக்கடை குழாய்கள் பதிக்கப்பட்டன. ஆனால் அந்த பள்ளத்தை மாநகராட்சி நிர்வாகம் சரிவர மூடாமல் விட்டதால் அவ்வழியாக வந்த லாரி பாரம் தாங்காமல் சாலையின் நடுவிலேயே சுமார் 2 அடி ஆழத்திற்குள் புதைந்தது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அப்பொழுது தேரில் இருந்த பெருமாளை தரிசிப்பதற்காக மேலே ஏறிய தாமோதரன் என்ற முதியவர் எதிர்பாராத விதமாக சுமார் 20 அடி உயரத்தில் இருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்தார். தூத்துக்குடி முத்தையாபுரத்தைச் சேர்ந்த சினிமா துணை நடிகை தீபாவின் தந்தையும் காங்கிரஸ் நிர்வாகியுமான புலவர் கணேசன் முன் விரோதம் காரணமாக சரமாரியாக வெட்டப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பத்ரகாளி அம்மன் கோவில் நிர்வாகம் மற்றும் காமராஜர் சிலை அமைப்பது தொடர்பாக தங்கசேகர், ஜெகதீசன் ஆகியோருடன் இவருக்கு நீதிமன்ற வழக்கு உள்ளிட்ட நீண்ட நாள் பகை இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் தாக்குதல் நடத்திய 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் மேலும் 2 தேடி வருகின்றனர். கரூர் மாவட்டம் குடித்தலை அருகே வைப்புத்தூரில் மருங்காபுரிக்கு செல்லும் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது. இதனால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாக வெளியேறி அருகில் உள்ள வீடுகள் மற்றும் காலி இடங்களில் வெள்ளம் போல சூழ்ந்ததால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் தற்காலிகமாக தண்ணீரை நிறுத்தினர். இப்பகுதியில் அடிக்கடி குழாய் உடைப்பு ஏற்பட்டு நீர் வீணாவதால் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கடும் பனிமூட்டம் சூழ்ந்து வெள்ளை போர்வை போர்த்தியது போல காட்சியளித்தது. 5 அடி தூரத்தில் உள்ள பொருட்கள் கூட தெரியாத நிலை ஏற்பட்டதால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி மெதுவாக ஊர்ந்து சென்றன. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே கார் மோதிய விபத்தில் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்தார். சின்ன கோவிலாங்குளத்தைச் சேர்ந்த நாகராஜன் என்பவர் தனது ஷேர் ஆட்டோவில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு சங்கரன்கோவிலில் இருந்து சண்முகநல்லூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது எதிரே வந்த கார் ஆட்டோ மீது மோதியது. இதில் ஆட்டோ ஓட்டுநர் நாகராஜன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். ஆட்டோவில் பயணித்த பெண் காவலர் பிளஸ்ஸி உட்பட 7 பெண்களும் கார் ஓட்டுநர் பிரபுவும் காயமடைந்தனர். கன்னியாகுமரி அருகே யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் வனத்துறையை கண்டித்து 8 மணி நேரம் மலைவாழ் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளான பேணு, கணபதிக்கல் மற்றும் சானல் கரை உள்ளிட்ட கிராமங்களில் நுழைந்த 3 யானைகள் அட்டகாசம் செய்தன. அப்பொழுது வட்டப்பாறையைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் யானை தாக்கி உயிரிழந்தார். இந்த நிலையில் வனத்துறையினரின் மெத்தன போக்கை கண்டித்து மலைவாழ் மக்கள் பேணு பகுதியில் பிற்பகல் 3 மணி அளவில் திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இரவிலும் தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் நடத்தினர்.
சேலம் மாவட்டம் எடப்பாடி மாரியம்மன் கோவில் பின்புறம் 9 மூட்டைகளில் சுமார் 500 கிலோ ரேஷன் அரிசி கேட்பாரற்று அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வட்ட வழங்கல் அலுவலர் கவிதா மற்றும் வருவாய் ஆய்வாளர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். எடப்பாடி பகுதியில் பொதுமக்களிடம் இருந்து ரேஷன் அரிசியை வாங்கி கடத்துவதாக தொடர் புகார்கள் எழுந்து வரும் நிலையில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் பழைய புரோக்கர் அலுவலகம் அருகே மாலையில் பலத்த காற்றுடன் சாரல் மழை பெய்தது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக மின்கம்பத்தில் இருந்த மின்கம்பி திடீரென அறுந்து நெடுஞ்சாலையில் விழுந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக வாகன ஓட்டிகள் யாரும் அப்பொழுது செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. உடனடியாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த மின்வாரிய ஊழியர்கள் மின்சாரத்தை நிறுத்திவிட்டு சாலையில் கிடந்த கம்பிகளை அப்புறப்படுத்தினர். சென்னையை அடுத்த தாம்பரம் சுற்றுவட்டாரத்தில் தொடர் மின்தடை காரணமாக மின்வாரிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. பழைய பெருங்கடத்தூர், பார்வதி நகர், முடிச்சூர், வரதராஜபுரம் உள்ளிட்ட இடங்களில் கடந்த சில நாட்களாக இரவு நேரத்தில் 4 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் குடிநீர் விநியோகம், வீட்டு உபயோகப் பணிகள் மற்றும் சிறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குன்னூர் அருகே ஊருக்குள் உலா வந்த சிறுத்தையால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஊருக்குள் உலா வந்த சிறுத்தையால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். அருபங்காடு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் கடந்த சில நாட்களாக சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிகிறது. இந்த நிலையில் ஒசட்டி கிராமத்தில் நுழைந்த சிறுத்தை உணவு தேடி அங்குமிங்கும் நடமாடிக் கொண்டிருந்த சிசிடிவி காட்சி பதிவாகியுள்ளது. சுற்றித் திரியும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தான் வெற்றி பெற்ற தொகுதி எது என்று தெரியாமல் திமுக வெற்றி பெற்ற திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு அமைச்சர் ஸ்ரீநாத் நேரில் சென்று நன்றி தெரிவித்த சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட்டு நடிகர் ஸ்ரீநாத் வெற்றி பெற்று தற்பொழுது மீன்வளத்துறை அமைச்சராக உள்ளார். இந்த நிலையில் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புன்னக்காயல் மீனவர் கிராமத்திற்கு சென்று நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அமைச்சர் ஸ்ரீநாத் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகாவை வெற்றி பெற வைத்த மக்களுக்கு கோடான கோடி நன்றிகள் என கூறினார். புன்னக்காயல் மக்களே, I love you. உங்க அன்புக்கு, உங்க ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. கேள்விப்பட்ட எங்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்ச உங்க ஊருக்கு, உங்க மக்களுக்கு, நம்ம மக்களுக்கு கோடான கோடி நன்றிகள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சோளிங்கர், அரக்கோணம், வாலாஜா, மேல்விசாரம், ஆற்காடு, கலவை, நெமலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அச்சரப்பாக்கம், மேல்மருவத்தூர், சோத்துப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பிற்பகலில் மழை பெய்ததால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் உள்ள 1100 ஆண்டுகள் பழமையான வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரமோற்சவ விழா விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு பூஜை மற்றும் அலங்காரங்களைத் தொடர்ந்து புஷ்பவள்ளி தாயாருடன் தேரில் தோன்றிய வரதராஜ பெருமாளை திரளான மக்கள் தரிசித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே குடிதாங்கியில் வயலில் அறுந்து விழுந்த மின்கம்பியை மிதித்த முதியவர் உயிரிழந்தார். விவசாய கூலியும் கோவில் பூசாரியுமான சந்திரன் என்பவர் வயலுக்கு சென்றவர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் தேடிச் சென்ற உறவினர்கள் அவர் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து சம்பவ இடத்திலேயே இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் கீழமுந்தல் கிராமத்தில் போலி மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக எஸ்பி அலுவலக குறைதீர்க்கும் கூட்டத்தில் கிராம மக்கள் புகார் அளித்தனர். தினந்தோறும் போலி மதுபானங்கள், கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் தாராளமாக விற்கப்படுவதாகவும் இதுகுறித்து உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் போதைப்பொருள் விற்பனையாளர்கள் தங்களை ஆட்களை வைத்து மிரட்டுவதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டை அடுத்த லாடவரம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை எடை போடும் மிஷினில் குறைத்து காட்டி முறைகேடு நடப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய கொண்டு வரும் விவசாயிகளிடமிருந்து எடை போட்டு கொள்முதல் செய்யும் பொழுது சுமார் 3 கிலோ குறைத்து காட்டுவதாக புகார் எழுந்தது. இதனை ஆதாரத்துடன் கண்டுபிடித்த விவசாயிகள் அதிகாரிகள் முன்னிலையில் 2 எடை மிஷினில் மூட்டைகளை வைத்து 3 கிலோ குறைத்து காட்டுவதை நிரூபித்தனர். புதுச்சேரி அரசு உயரதிகாரிகள் அத்தியாவசியமற்ற வெளிநாட்டு பயணங்கள், கல்வி சுற்றுப்பயணங்கள் மற்றும் ஆலோசனை பயணங்களை அடுத்த 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்க அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் எரிபொருள் சிக்கனம் மற்றும் நிதி சேமிப்பை அதிகரிக்கும் நோக்கில் அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். அதன்படி அதிகாரிகள் தங்களின் வழக்கமான பயணங்களுக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்த கேட்டுக் கொண்டுள்ள ஆளுநர் மதிய உணவிற்காக தங்களது வீடுகளுக்கு செல்வதை தவிர்த்து அலுவலகத்திற்கே உணவை எடுத்து வந்து சாப்பிடுவது நல்லது என்றும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிள்ளைப்பாக்கத்தில் உள்ள தனியார் கேபிள் தொழிற்சாலையில் மதிய உணவாக வழங்கப்பட்ட சிக்கன் மற்றும் வெஜ் பிரியாணியை சாப்பிட்ட 44 பெண் தொழிலாளர்களுக்கு திடீரென்று வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அவதியடைந்தனர். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் உடனடியாக ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்த அமைச்சர் தென்னரசு மற்றும் அதிகாரிகள் மருத்துவமனைக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட பெண் தொழிலாளிகளிடம் நலம் விசாரித்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்குமாறு மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வசந்த் நகர் குடியிருப்பு பகுதியில் கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்த சிறுவர்கள் காவலர்களை கண்டதும் ஓட்டம் பிடித்தனர். சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் குழுவாக சேர்ந்து கஞ்சா புகைப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சென்ற காவலர்கள் அவர்களை பிடிக்கும் முன்பாக நாலாபுரமும் சிதறி ஓடி தப்பித்து தலைமறைவாகினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மகா காளியம்மன் கோவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. தேவங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள கோவிலில் வைகாசி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவில் விரதம் இருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கொத்தக்கோட்டை கல்குவாரி குட்டையில் மது போதையில் குளித்த நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். சென்னையில் இருந்து வந்த நண்பன் பூவரசனை அழைத்துக் கொண்டு முரளி என்பவர் அந்த பகுதியில் மூடப்பட்ட கல்குவாரிக்கு சென்று மது அருந்தியுள்ளார். பிறகு போதையில் கல்குவாரி குட்டையில் குளித்த முரளி திடீரென்று நீரில் மூழ்கி மாயமானார். இதையடுத்து தீயணைப்புத் துறையினர் சுமார் 10 மணி நேரம் தீவிரமாக போராடி முரளியின் உடலை சடலமாக மீட்டனர். கொடைக்கானலில் நிலவிய அடர்ந்த பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக நீடித்த அடர்ந்த பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். அண்ணா சாலை, மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, சீனிவாசபுரம், நாயுடுபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியது. இதனால் பகல் வேளையிலேயே கடும் குளிர் நிலவியது. இந்த அடர்ந்த பனிமூட்டம் குளிருக்கு இடையே சுற்றுலா பயணிகள் படகு, சைக்கிள் சவாரி செய்வதுடன் புகைப்படம், செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கேரள மாநிலம் மூணாறு உடுமலைப்பேட்டை வனச்சாலையில் யானை ஒன்று திடீரென்று சாலையின் குறுக்கே வந்து வாகன ஓட்டிகளை மிரட்டியது. யானை இருப்பதை அறிந்ததும் இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்ற இளைஞரை யானை ஆக்ரோஷமாக துரத்த தொடங்கியது. பதறிப்போன அவர் வாகனத்தை அங்கேயே சாலையில் போட்டுவிட்டு தலை தெறிக்க ஓடி நூலிழையில் உயிர் தப்பினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை அருகே பேனர் வைத்த விவகாரத்தில்
அரிசிக்கடை உரிமையாளரை தாவேகா பெண் நிர்வாகியின் உறவினர்கள் தாக்கிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தன்னுடைய வியாபாரம் பாதிக்கப்படுவதாக அரிசிக்கடை உரிமையாளர் நூர் முகமது எதிர்ப்பு தெரிவித்ததால் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கிருகம்பாக்கத்தில் அரசு மெய்க்கால் புறம்போக்கு நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக இருவருக்கு பட்டா வழங்கியதாக சர்ச்சை வெடித்துள்ளது. அந்த இடத்தில் காவல்துறை பாதுகாப்போடு வேலி அமைக்க முயன்றதை எதிர்த்து கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். காவலர்கள் அவர்களை தடுத்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அவர்களிடம் மனுவை பெற்ற மாவட்ட ஆட்சியர் கவிதா உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் காவல் நிலையம் சார்பில் தனியார் மதுபான தொழிற்சாலையில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் மத்தியில் பேசிய காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் புகார் அளிக்க தயங்கினாலும் தன்னிடம் தகவல் சொன்னால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை ஒருபோதும் வெளியில் சொல்லாமல் உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்று சத்தியம் செய்து தன்னுடைய செல்போன் எண்ணையும் வழங்கினார். இது உங்க பிரச்சனையா நினைச்சுக்கின்னு நீங்க அதை செஞ்சு கொடுங்க சார், அப்படி சொன்னா நிச்சயமா செய்யும். 9003764 ராஜகுமார். சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய 342 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டு வரக்கூடிய மாமல்ல நீர்த்தேக்க பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் மற்றும் மாவட்ட ஆட்சியர் வீரப்பன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். அப்போது அந்த பகுதியில் நாட்டுப்படகு மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரமும் கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் பறவைகளின் சூழியலும் இத்திட்டத்தால் பாதிக்கப்படுவதாக கூறி அமைச்சருக்கு அதிர்ச்சி அளித்தனர். இதனைத் தொடர்ந்து திருப்போரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் அமைச்சர் அவசர கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கல்லாத்தூர் வடவீக்க பகுதியில் இயங்கி வரக்கூடிய 2 டாஸ்மாக் கடைகளால் பள்ளி மாணவர்கள் மது பழக்கத்திற்கு அடிமையாவதாக கூறி அந்த பகுதி பெண்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி சாலையின் குறுக்கே கருவேல முட்களை போட்டு வழியை மறித்து பெண்கள் முற்றுகையிட முயன்றனர். காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உடையாம்பட்டியில் கணவரை மனைவி தோசைக்கல்லால் அடித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சுகராஜ் முருகேஸ்வரி தம்பதிக்கிடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த முருகேஸ்வரி தோசைக்கல்லால் சுகராஜின் தலையில் பலமாக தாக்கியதில் அவர் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பலியானார். பின்னர் முருகேஸ்வரி வடமதுரை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். காவலர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஒரு நாள் விடுபடுத்தால் என்னவாகும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக காவலர்களுக்கு 8 மணி நேர பணி வழங்க கோரி காவலர் குடும்ப நல அறக்கட்டளை தலைவர் சத்யபிரியா தாக்கல் செய்த பொதுநல மனு நீதிபதிகள் சதீஷ்குமார் ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த கோரிக்கை குறித்து தமிழக உள்துறை செயலாளரும் டிஜிபியும் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுடன் ஈரோடு சாய ஆலைகளில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள சுத்திகரிப்பு நிலையங்களின் செயல்பாடுகள் மற்றும் கழிவு சேமிப்பு முறைகளை நேரில் கேட்டறிந்த அமைச்சர் முறைகேடாக கழிவு நீரை வெளியேற்றி நீர்நிலைகளை நாசப்படுத்தும் ஆலைகள் மீது உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நடைபயிற்சி மேற்கொண்ட விவசாயி டிப்பர் லாரி மோதி உயிரிழந்தார். வெள்ளிச்சேரியைச் சேர்ந்த 65 வயதான நாகராஜ் சாலையோரம் நடந்து சென்ற பொழுது கயத்தாரை நோக்கி சென்ற டிப்பர் லாரி மோதி பலத்த காயமடைந்தார். அருகே இருந்தவர்கள் மீட்டு கோவில்பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நாகராஜ் உயிரிழந்தார். விபத்து தொடர்பாக லாரி ஓட்டுநர் சங்கரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்ததுடன் கடும் பனிமூட்டம் நிலவியது. பாண்டியன் பார்க், கிருஷ்ணாபுதூர், கன்னிகாதேவி காலனி பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. பனிமூட்டமும் நிலவியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றனர். கடும் குளிரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மேட்டமலையில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் சிக்கியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த உயிரிழந்த தூய்மை பணியாளர் ராமரின் உறவினர்களும் கிராம மக்களும் விபத்தை ஏற்படுத்தியவரை உடனே கைது செய்ய கோரியும் அடிக்கடி அப்பகுதியில் நடக்கும் விபத்துகளை தடுக்க நிரந்தர மின்விளக்கு மற்றும் வேகத்தடை அமைக்க வலியுறுத்தியும் சாத்தூர் சிவகாசி சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவலர்கள் உடனடியாக சாலை தடுப்புகளை அமைத்ததால் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மயிலாடுதுறை அருகே தருமபுரம் ஆதீனத்தில் உள்ள ஞானபுரீஸ்வரர் கோயிலில் வைகாசி மாத திருக்கல்யாண உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் பாரம்பரிய முறைப்படி தருமபுரம், அச்சுதராயபுரம், மூங்கில் தோட்டம், கருங்குயில் நாதன்பேட்டை, கீழிருப்பு ஆகிய 5 கிராமங்களைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களுக்கு வெற்றிலை பாக்கு பணம் வைத்து தருமபுரம் ஆதீனம் வழங்கினார். தொடர்ந்து கிராம மக்களுக்கு கல்யாண விருந்து அளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மின்சாரம் பாய்ந்து 16 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சோலார் பகுதியைச் சேர்ந்த நரேஷ் என்ற இளைஞர் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் தனது பசுவை மேய்க்கச் சென்றிருந்தார். அப்பொழுது விளை நிலத்தில் அறுந்து கிடந்த மின்கம்பியை அங்கு மேய்ந்து கொண்டிருந்த பசு மிதித்து உயிரிழந்தது. இதனை கண்ட நரேஷ் எவ்வித பாதுகாப்புமின்றி பசுவின் மீது விழுந்த மின்சார கம்பியை அகற்றிய பொழுது அவர் மின்சாரம் பாய்ந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கோயில் தர்மகர்த்தா வீட்டில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆபரணங்கள் மற்றும் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்த வழக்கில் முக்கிய நபரான விஜயகுமாரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர் பதுக்கி வைத்திருந்த நகை பணத்தையும் பறிமுதல் செய்தனர். அதன்பின் அவரை காங்கேயம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொரு குற்றவாளியான யுவராஜை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சிவகாசியில் பட்டாசு தொழிலை மேம்படுத்துவது குறித்து உற்பத்தியாளர்களுடன் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஆலோசனை நடத்தினார். அப்போது பட்டாசு உற்பத்தியாளர்கள் சார்பில் விதிமுறை மீறலால் மூடப்பட்ட பட்டாசு ஆலைகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், சரவெடி பட்டாசுக்கான தடையை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இதனை கேட்டுக்கொண்ட அமைச்சர் சாத்தியக்கூறுகள் உள்ள கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். கரூர் மாவட்டம் கடவூர் அருகே டாஸ்மாக் மதுபான கடையை அகற்றக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலவிடுதியில் அரசு பள்ளி அருகே 500 மீட்டருக்குள் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையை அகற்ற அரசு உத்தரவிட்டும் அதிகாரிகள் எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கடவூர் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் முடித்துவிட்டு திரும்பிய 2 பெண்களுக்கு பாலியல் தொல்லை மற்றும் வழிப்பறி செய்த சம்பவத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டார். தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த திருமணமான பெண் ஒருவர் கிரிவலம் முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் ஊருக்கு திரும்பிய போது பெரிய கொளப்பாடி அருகே வழிமறித்த கும்பல் அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து 2 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்றது. மற்றொரு பெண்ணுக்கும் இதே கொடூரம் அரங்கேறியது. பாதிக்கப்பட்ட 2 பேர் பெண்களின் புகார்களின் அடிப்படையில் 16 வயது சிறுவன் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். விண்ணவனூரைச் சேர்ந்த துரை என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறிய திரைப்பட இயக்குநர் பார்த்திபன் ஓவியம் ஒன்றை பரிசாக வழங்கினார். முதலமைச்சர் விஜயை பேரரசராக சித்தரித்து வரையப்பட்ட படத்தில் உலக அரசியல் அதிர்வின் முதல்வருக்கு வாழ்த்துக்கள் என தனது பாணியில் கவிதை ஒன்றை எழுதியுள்ளார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பெண் கிராம நிர்வாக அதிகாரி கைது செய்யப்பட்டார். முக்காண்டி என்பவர் தனியார் நிதி நிறுவனம் நடத்துவதற்காக உரிமம் கேட்டு விண்ணப்பித்திருந்தார். ஆனால் 10,000 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே உரிமம் தர முடியும் என சேரன் மகாதேவி கிராம நிர்வாக அலுவலர் இதயக்கனி கூறியதாக தெரிகிறது. அதிகாரிகளின் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய 10,000 ரூபாயை இடைத்தரகர் மூலமாக வழங்கிய போது இதயக்கனி கையும் களவுமாக பிடிபட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே உள்ள குறிச்சிக்குளம் முத்துமாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக விரதமிருந்த பக்தர்கள் மேளதாளங்கள் முழங்க ஆத்மநாத சுவாமி கோயிலை வலம் வந்து பின்னர் அம்மன் சன்னதி முன்பாக பக்தி பரவசத்துடன் தீ மிதித்து வழிபாடு நடத்தினர். நெல்லை மாவட்டம் முன்னீர்பள்ளம் அருகே குடியிருப்பு பகுதியில் உள்ள புதருக்கு தீ வைத்த சமூக விரோத கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வெயிலின் தாக்கத்தால் காய்ந்திருந்த புற்களில் மர்ம நபர்கள் பற்ற வைத்த தீ மளமளவென பரவி அப்பகுதியை புகைமண்டலம் மூல காட்சியளித்தது. இதனால் அப்பகுதி வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர்.
திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த சம்பா தாளடி பருவத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட 2.73 லட்சம் டன் நெல் மூட்டைகள் சேமிப்பு கிடங்குகளில் இன்னும் தேக்கமடைந்துள்ளன. இதனால் தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ள கோடை மற்றும் முன்பட்ட குறுவை சாகுபடியின் 1.09 லட்சம் டன் நெல் மூட்டைகளை சேமித்து வைக்க இடமில்லாமல் கொள்முதல் பணிகள் பாதிக்கப்படும் என விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதுகுறித்து விளக்கமளித்த நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் தேங்கியுள்ள நிலை விரைவாக இயக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே செங்கீரை பகுதியில் செல்லாயி அம்மன் மது எடுப்பு விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் அண்டை மாவட்டங்களில் இருந்து 24 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. பொதுமக்கள் சாலையின் இருபுறங்களிலும் காத்திருந்து மாட்டு வண்டி போட்டியினை கண்டு ரசித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் வண்டிகை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் பரிசுகளும் ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டன.